அம்பாள் சிஷியராக இருப்பாங்க. நிறைய கோயிலில் பாருங்கள், அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்காந்துருப்பார் பள்ளி அறையில். நிறைய பேர் பள்ளி அறை தப்பாக நினைக்கிறான். பள்ளி அறைனா வேற அர்த்தம் நினைக்கிறான். பள்ளிக்கூடம்னு சொல்கிறோம். ஏன் பள்ளிக்கூடம்னு ஏன் சொல்கிறோம்? பள்ளிங்கிற வார்த்தை ஞானம் புகட்டுகிற இடத்துக்கு பேர் பள்ளின்னு பேர். அந்த பள்ளியறை பூஜையில் நீங்கள் திருநெல்வேலிக்கு போனால் தெரியும், அங்கே சுவாமி பல்லக்கிலிருந்து வருவார், அம்பாள் அங்கே இருப்பாங்க. உடனே அம்பாள் நின்று கொண்டு இருப்பார்கள், சுவாமி உட்கார்ந்து இருப்பார். நம்மால் வேற வேற கற்பனை பண்ணுறான், பள்ளியறைன்னா வேற வேற கற்பனை பண்ணுறான். சுவாமி பாடம் சொல்லுகிற பொழுது அம்பிகை கேட்பார்களா, என்ன பாடம் சொல்கிறார் அப்படின்னு கேட்கணும். இப்போ இன்னைக்கு இந்த டேட்டில் இந்த நாளில் இன்றைக்கி சுவாமி கணக்கு எழுதுவார். பக்கத்தில் இருந்த சண்டிகேஸ்வரர் கணக்கு எழுதுவார். இன்றைக்கி காலையில் யார் யார் வந்தா, யாரெல்லாம் திருவாசகம் பாடினா, யாரெல்லாம் எத்தனை பதிகம் பாடினா, யாரெல்லாம் சாப்பிட்டு ஓடி போனா, யார் சாப்பாடுக்கு மட்டுமே வந்தா, யார் தூங்குனா, யார் குறை சொன்னா, அப்படின்னு எல்லா கணக்கையும் சண்டிகேஸ்வரர் எழுதுறார். இந்த கணக்கு எங்கே போகும் அப்படின்னா, இந்த கணக்கை எழுதி நேராக இன்னம்பர் அப்படிங்கிற ஊருக்கு போய் சேரும். கும்பகோணம் பக்கத்தில் இருக்கிற இன்னம்பர் எழுத்தறியும் நாதர் கோயிலுக்கு போய் சேரும். இந்த லெஜர், இந்த பாவ கணக்கு லெஜர் இன்னம்பரில் இருந்து இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் நேராக சிதம்பரம் போகும். அதனால தான் எல்லா கோயிலில் இருக்கிற பூஜை முடிஞ்ச பிறகு சிதம்பரத்தில் 11 மணிக்கு பூஜை பண்ணுவாங்க இந்த பள்ளி அறையை. ஏன்னா எல்லா கணக்கும் வந்து சேரணுமே, எல்லா இமெயிலும் வரணும், எல்லா கணக்கும் வரணும். இந்த கணக்கை அங்கொருத்தர் இருப்பார், அந்த சுவாமி, அந்த சண்டிகேஸ்வரர் இந்த கணக்கை எழுதி பள்ளியர்களை போய் ஒப்படைப்பார். யார்கிட்ட? அம்பாள்கிட்ட. இப்போ அம்பாள் இறைவனிடத்தில் இந்த கணக்கை எல்லாம், இந்த பாவ புண்ணிய கணக்கை சொல்லுவார்களாம். இதுதான் பள்ளி அறை தத்துவம்.